புதிய ஆகாரத்தை, ஒரு புதிய அப்பத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களாகவே நான் யோபுவின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறேன். யோபுவுடைய புத்தகம் ஒரு அல்டிமேட் புத்தகம். ஆமென். ரொம்ப அற்புதமான புத்தகம். நீங்களும் நானும் யோபுவுடைய புத்தகத்தை எப்படி வாசித்திருக்கோன்னு தெரியல, ஆனா நேரம் எடுத்து ரசிச்சு ருசிச்சு வாசிங்க. யோபுவுடைய புத்தகத்துல கர்த்தருடைய செயல்கள் அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யோபுவுடைய புத்தகத்தை வாசிச்சீங்கனாலே அந்த யோபுவுடைய புத்தகம் அவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தையை, சங்கீதம் எப்படி நமக்கு ஆறுதலாய், ஆசீர்வாதமாய், திடனாய், பலனாய் நமக்கு இருக்கிறதோ, அதே போல யோபுவின் புத்தகம் அவ்வளவு ஆறுதலாய், அவ்வளவு தேர்தலாய், அவ்வளவு பலனான ஒரு புத்தகமாக பரிசுத்த ஆவியானவர் யோபுவின் புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோ இன்றைக்கு நான் யோபுவுடைய வாழ்க்கையை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, பாடுபடும் போது, உபத்திரவப்படும் போது, வேதனைப்படும் போது, நம்முடைய சரீரத்தில் வியாதி அதிகரிக்கும் போது, எல்லாரும் நம்மை பழிச்சாட்டி நம்மை தனிமைப்படுத்தும் போது, நாம் தனியாக இருக்கிறோம் என்று நினைத்து புலம்பும் போது, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. 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 எவ்ரிதிங் இஸ் அவர் கண்ட்ரோல். எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள் நிதானமா இருக்கும். சில சூழ்நிலைகள் நம்முடைய கையை விட்டு மீறி போகும்போது, நம்முடைய எல்லைகளை விட்டு மீறி போகும்போது, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் மீறிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா மீறக்கூடாது. மீறக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு என் உள்ளத்துல பேசினார். ஸ்தோத்திரம். என்னன்னா, பாடுபடும் போது, உபத்திரவப்படும் போது, வேதனைப்படும் போது, பலரை குற்றவாளி என்று குற்றப்படுத்தும் போது, தனித்து விடப்படும் போது, சரீரத்தில் தாங்க முடியாத வியாதியின் கொடுமையினால் நாமே ஏன் இருக்கிறோம் என்று புலம்பும் போது, நம்முடைய வாயில் வரவேண்டிய வார்த்தைகள் இதான் வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் வரணும். நம்ம வாயில இதான் வரணும். அதுவும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு இதான் வரணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்கு இதான் வரணும். ஆனா என்ன தெரியுமா வருது? செத்து தொலைஞ்சா பரவாயில்ல, கண்ணு கட்டாம எங்கேயாவது ஓடி போயிட்டா பரவாயில்ல, நான் இருந்து ஏன் மற்றவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அதை விட கொஞ்சோண்டு மருந்து வாங்கி குடிச்சு செத்து போயிட்டா பரவாயில்ல. இப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கை இருக்குது. இப்படிதான் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குது. வாழ்றதை விட என்ன பண்ணிடலாம்? செத்து போயிடலாம். செத்து போயிடலாம். வாழவே பிடிக்கல. நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமும் இல்ல அப்படின்னா, யோபுடைய வாழ்க்கையை நீங்க படிங்க. யோபுடைய வாழ்க்கையை படிங்க. யோபு ஒரு அற்புதமான தேவ மனிதன். ஆமென். நீங்கள் யோபு 1 அதிகாரத்தை அதுல 1 வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். யோபு மைக்ல வாசிங்களேன், உதவியா இருக்கும். ஓகே. 1 வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. எல்லாரும் கவனிங்க, வால்யூம் வைங்க, எல்லாரும் கவனிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 7 மகன், 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 3 பொம்பளை பிள்ளைங்க. அப்போ யோபுவுக்கு மொத்த பிள்ளைங்க எத்தனை? 10 பிள்ளைகள். இது அந்த காலத்துல சாத்தியம். அந்த காலத்துல, இந்த காலத்துல நாமே குழந்தைகள், நமக்கேன் குழந்தைகள் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துட்டாங்க. முதல்ல நாம் இருவர், நமக்கு இருவர், நாம் இருவர், நமக்கு ஒருவர். இப்போ அதையும் தாண்டி ரொம்ப, நான் சொல்றேன், அதெல்லாம் தவறா போதிக்கப்பட்டோம். ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. ஆமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவன் சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. ஆமென். ஆமா. புதுசா திருமணமானவங்க நிறைய பிள்ளைங்களை பெற்றுக்குங்க. சோத்துக்கு என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நான் யோசித்து வீணா போனேன், அப்படி செய்யக்கூடாது.
ஆமா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 பிள்ளைகளை பெத்து போட்ட யாரும் தெருவில் யாரையும் விடல. அதுக்கு இன்னைக்கு நல்ல நிலைமையில தான் இருக்குது. ஆமென். ஆமென். ஆமா, அதெல்லாம் சுருங்கி வீணா போயிட்டோம். ஐயாட்ட கேட்டா சொல்லுவாங்க, அவங்க வயசுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்ப பார்த்தும்போது நிறைய பிள்ளைங்கள் என்ன பண்ணுவாங்க, வதன்னு இருக்கும். குடும்பமே ஒரு குட்டி பரலோகம் போல இருக்கும். ஒன்று அடிக்கும், ஒன்று திட்டும், ஒன்று சட்டை போடாமல் ஓடி போவோம், ஒன்று கட்டிலுக்குள்ளே போவோம், ஒன்று தொட்டி தண்ணிக்குள்ள போவோம். ஆமாம், அவ்வளோ அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை. ஆமாம், 1க்கு 3 4 பிள்ளைங்களை பெற்றவங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். ஆமென். ஆமாம், ஒன்று வச்சிருக்கிறவங்க சீக்கிரம் அடுத்து ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. வழியே இல்லைன்னா சோர்ந்து போகாதீங்க. சோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமாம், உண்மை அதுதான். ஆமாம், ஒரு பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு ஒண்டியா வந்து ஒரு கஷ்டத்தில் உதவி செய்யறதுக்கு ஆளே இருக்காது. அதுவா விடணும், அதுவா எழுமணும், அதுவா நிற்கணும். ஆனால் ஒரு அண்ணன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன்டா. அதே ஒரு பொண்ணு ஒரு 2 பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, என் அக்கா பிள்ளைங்க இருக்குது, அப்படி ஒரு பாசம் வருது இல்லை, அப்படி ஒரு பாசம் வருது இல்லை. சமீபத்தில் நான் அப்படி யோசிச்சேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அட நம்ம தம்பி பிள்ளைங்க இருக்காங்கடா, 2 சிங்கி குட்டிகள், நம்ம அக்கா பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்குது, மூத்த அக்கா பிள்ளைங்க இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்குது, சின்ன பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது, நமக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது, கவலையே இல்ல. ஆமென். ஆமென். ஒண்ணா இருந்ததுக்கு ஐயோ, அது கீழே விழுந்துச்சுன்னா அதுவா எந்திரிச்சு தொடச்சிக்கிற வேண்டியதான், அதுக்கு வேற வழியே இல்ல. அதனால இந்த குறுகிய மனப்பான்மையை விட்டு வெளியே வாங்க. பிசாசு அதெல்லாம் சுருக்குறான், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென். நம்மளா தடப்படக்கூடாது, நம்மளா ஆமா, கொஞ்சம் ஸ்டெடி ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம். அந்த நாசமா போன எண்ணத்தெல்லாம் தூரப்பட்டுறணும். தேவன் தரும்போதே பெற்றுக்கோ. ஆமென். தேவன் தரும்போதே வாங்கிக்க. எஸ். வாய்ஸுக்கு தள்ளிப்படாத. ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியல, ஏதோ தீர்க்கதரிசனம் பாயுது, என்னால ஒன்றும் தெரியல, நான் இப்படி பேசணும்னு வரல, யோபை பத்தி பேச வந்தா உங்களை திட்டிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் உங்க மைண்டை தூக்கி தூரப்பட்டுருங்க, குப்பையில போட்டுருங்க. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் 10 பிள்ளைகள் தந்த, 2 பிள்ளைங்க ஊழியத்துல, 2 பிள்ளைங்க நல்ல வேலையில, நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமா, நான்லாம் பெரிய குடும்பத்துல பிறந்தவன். நாம் நமக்கு இருவர் குடும்பத்துல பிறக்கல. ஆமா, நாங்க பசங்க 4, பொம்பளை பிள்ளைங்க 2. எங்க குடும்பமே வந்து இறங்குனா பெரிய ஜேன்னு இருக்கும். ஒரு நாள் கல்யாண வீட்டுக்கு முன்னால 50 பேருக்கு மேல நிற்போம் உள்ள. ஆமா, எங்க அம்மா கூட பிறந்தவங்க 4 பொம்பளை பிள்ளை, 1 பையன், அத்தனையும் அதாவது பிள்ளை, மருமக, பேர பிள்ளைகள், அப்படி எங்க வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும். ஏன்னா நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு உட்கார்ந்து ஒரே நைட்டு முழுசும் விளையாட்டா இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சி. ஆமா, அந்த 1 போதும், இந்த 2 போதெல்லாம் பழகி பெருகுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்துவாருங்க பிள்ளைகளை. இப்பவுமே இவனுங்க உற்சாகம் ஆயிட்டானுங்க. பாஸ்டர், எங்களுக்கு ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு, நாங்க பாத்துக்கிறோம் பாஸ்டருக்கானுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சரி, எப்படியோ பழகி பெருகுங்க. உங்க பிள்ளைகளெல்லாம் நான் தான் பிரதிஷ்டை பண்ணணும், அப்புறம் என்ன. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமா, பிசாசு இன்னைக்கு தந்திரமா என்ன பண்ணிட்டான், ஆமா குறுக்கிட்டான். 2 பிள்ளை பார்த்தா படிக்க வைக்க முடியாது, காலம் போற போக்குல. ஐயோ, நான் சொல்றேன், காலம் போற போக்குல வீடை கட்டுறவன் கட்டத்தானே செய்யறான், நகை வாங்குறவன் வாங்கத்தானே செய்யறான், துணிமணி வாங்குறவன் வாங்கத்தானே செய்யறான். காலம் போற போக்குல வீடே வேண்டாம்னு சொல்லி யாராவது தெருவில் வந்திருக்கோமா? இல்ல. மணல் அப்ப 4000 ரூபாய், இப்ப 40,000 ரூபாய் வாங்கி கட்டத்தானே செய்றீங்க. ஆமென். ஆமென். சோ மைண்ட் நல்லா ஃப்ரீ ஆக்குங்க. விடுதலையோடு கூட கத்த தர்ற நேரத்துல வாங்கிக்கிடணும். ஆமென். நான் ஒரு ஊழியரோட பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சில டிசிஷன் எடுத்திருக்காங்களாம். ஒரு ஊழியரோட, இங்க இல்ல வெளியே ஒரு ஊழியரோட பேசின போது, நாங்க சில டிசிஷன் எடுத்திருக்கோம் பாஸ்டர், இப்ப எதிர்பார்த்து கர்த்தர் தர முடிகிறார், இப்ப குய்யோ முயோன்னு அழுகுறாங்க. கர்த்தர் எப்பவும் தரும்போது சந்தோஷமா வாங்கிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க தேவனுக்கு எல்லப்படக்கூடாது, நீங்க தேவனுக்கு கட்டளைப்படக்கூடாது, நீங்க தேவனுக்கு அதை செய்யும் இதை செய்யலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவருக்கு எதை எப்ப செய்யணும் அவருக்கு தெரியும், கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும், வளர்க்கறது அவருக்கு தெரியும். சோ அதனால சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, அப்படி பெருகுங்க. உங்களை அப்படி வாழ்த்துறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, வாசிங்க சிஸ்டர். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். சரி, 10 பிள்ளைங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும். எத்தனை ஆடு? 7000 ஆடுகளும். வீட்டுல எத்தனை ஆடு இருக்குது? இருந்த 2 ஆடையும் வித்துட்டேன் பாஸ்டர்.
ஐயோ என் கொடுமை என்ன சொல்ல, ஒன்று கழிஞ்சுக்கிட்டே இருக்குது, அது பிழைக்குமா பிழைக்காதான்னு தெரில. நம்ம நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. ஓமத்திர ஊற்றி பார்த்தா, அதை ஊற்றி பார்த்தா, அவ்வப்போது அரிசியும் வச்சு கொண்டு போடுறோம். சரி, அது அப்புறப்பட்டது. ஆமாம், சரி. அவனுக்கு 7000 ஆடுகளும் 7000 ஆடு, 3000 ஒட்டகங்களும் 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடுகளும் 500 ஏர்மாடு, 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி. என்னது? மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார். வேலைக்காரங்க, திரளான வேலைக்காரங்க வீட்டில். மாட்டை பார்க்கறதுக்கு ஒரு ஆள், ஆட்டை பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம், மஞ்சளை பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம், கரும்பு தோட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம், நெல் தோட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு குடும்பம். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ரொம்ப பெரிய பணக்காரனா இருந்தான். யாரு? யோபு. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி. பசங்க எத்தனை அவருக்கு? 7. வாரத்தின் நாட்கள் எத்தனை? 7. அப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாள்ல என்ன பண்றான்? விருந்து வைக்கும் போது யாரை கூப்பிடுறான்? சகோதரிகளை. யாரை கூப்பிடுறான்? 3 சகோதரிகளையும். நம்ம விருந்தும் வைக்க மாட்டோம், யாரையும் கூப்பிடவும் மாட்டோம். நம்ம விருந்தும் வைக்க மாட்டோம், யாரையும் கூப்பிடவே மாட்டோம். ஆனா இங்க எப்படி இருந்திருக்கு பாருங்க குடும்பம். விருந்து வைக்கிற நாள்ல அவனவன் யார் அழைப்பானா? சகோதரிகளை. சகோதரனையும் சகோதரிகளையும் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அழைக்கிறாங்க. ஒரே வீட்டுல ஒரே ஆட்டம் பாட்டம் சந்தோஷம். ஆமா, அங்க ஒருத்தங்க வான்கோழி பிரியாணிங்க, அங்க வான்கோழி அறுக்கிறானுங்க, அங்க ஆடை அறுக்கிறானுங்க, மாடை அறுக்கிறானுங்க, ஒரே சந்தோஷமா இருக்குது. போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படி யோபும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். எப்படி? விருந்துக்கு மட்டும் இல்ல, மருந்துக்கும் யோபு பயன்படுத்தி இருக்கான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க விருந்து மட்டும் இல்ல, எங்க என் பிள்ளைங்க ஆண்டவரை இருதயத்துல தூசித்திருப்பாங்களோ, திட்டி இருப்பாங்களோ, முறுமுறுத்திருப்பாங்களோ, என் ஆண்டவரை கேள்வி கேட்டிருப்பாங்களோன்னு சொல்லி பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் கூடுகிறாங்களோ அப்பொழுதெல்லாம் பிள்ளைகளை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அந்த பிள்ளைகளுடைய இலக்கத்துக்கு தக்க சர்வாங்க தகன பலி செலுத்துவான். அவ்வளவு நல்ல மனுஷன் யோபு. ஆமென், ஆமென். இந்த மனுஷன் வாழ்க்கையில யாருமே நினைக்காத ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? வாசிங்க. யோபு அந்நாட்களிலே செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிப்பானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருந்து அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவர்களிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க, ஒரு வீட்டுல திராட்சரசம் குடிச்சிட்டு இருக்கிறாரு. யாரு? யோபுடைய குடும்பத்தார். வாசிங்க. ஒரு நாள் அவர்களிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். சரி, அடுத்து
இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் கவனிங்க. வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க, வீட்டுடைய 4 மூலையும் காத்து அடிக்குது. அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணமாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவரிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இந்த ஒரு அதிகாரத்துல யோபு அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், கடவுளுக்கு பயப்படுறவன், யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டான், நல்ல மனுஷன். அவனுக்கு 7 பையங்க, 3 பொம்பளை பிள்ளை. இந்த 7 பிள்ளைகளும் ஒவ்வொரு நாள் விருந்து செய்யும் போது தன் தங்கச்சிமார்களை வீட்டுக்கு அழைப்பாங்க. அப்படி அழைக்கும் போது யோபு அங்க போய் எங்க என் பிள்ளைங்க கடவுளுக்கு எதிராக தப்பு செஞ்சிருப்பாங்களோடு பயந்து அவங்களுக்கு பலி செலுத்துவான். இப்படி ஒரு வீட்டுல அவன் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு செய்தி வருது. திடீர்னு சபையோர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு மக்கள் வந்து நம்ம வேலைக்காரங்களெல்லாம் வெட்டி போட்டு நம்ம வச்சிருக்கிற ஆடெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லி முடியும் போது இன்னொருத்தன் ஓடி வர்றான் வீட்டுக்கு. நம்ம மாடுகளை எல்லாம் நம்ம வேலைக்காரனை வெட்டி போட்டு ஒரு கூட்டம் அள்ளிட்டு போகுதியா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், வானத்திலிருந்து திடீர்னு ஒரு அக்கினி விழுந்து நெற்பயிரெல்லாம் நாசமா போச்சு அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வந்து சொல்றான், உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மூத்தவன் வீட்டுல, ஒரு காத்து திடீர்னு அந்த வீட்டு மேல அடிச்ச போது அந்த வீடு முழுசும் விழுந்து உங்க பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறான். ஒரே நாள்ல தரமட்டம் ஆயிட்டான். யாரு? யோபு. சொல்லுங்க, யாரு? யோபு. யோபு தரமட்டம் ஆயிட்டான். கடவுளை நல்லா தேடினவன், கடவுளை பக்தியா பின்பற்றினவன், நல்லா ஜெபம் பண்ணவன், நல்லா ஆராதிச்சவன், ஆண்டவருக்கு பிரியமா இருந்தவன், பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினவன், பிள்ளைகள் பாவம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தவன். ஆனா வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது. ஆமென், ஆமென். இப்போ சால்வையை கிழிச்சி தலைய மொட்டை போட்டு சொல்றான், என் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போக போகிறேன். நம்ம எல்லாருடைய சரித்திரமா அதுதான். நம்ம அம்மாவுடைய கையிலேருந்து வரும்போது யாராவது 1/2 பவுன் மோதிரத்தோட வந்தீங்களா? 2 பவுன் தாலி செயினோட வந்தீங்களா? நிர்வாணமா வந்தோம். நிர்வாணமா தான். யார் இறந்தாலும் காதுல கழுத்துல இருக்கிறத உருவிட்டு விடுங்கடான்னு சொல்லிடுவாங்க. இடுப்ப நல்லா பாருப்பா, அருணா கொடி இருக்கான்னு பாருப்பா. கடைசீட்டுல நெத்தியில வச்சு 1 ரூபாய் எடுத்துருவாங்க. 1 ரூபாய் எடுத்துருவான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆமா. நல்லா கவனிங்க, நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போக போறேன்னு இந்த யோபு தன் வாழ்க்கையில சொல்றான். இவ்வளவு பாடு, 1-2 பாடு கிடையாது. நம்ம யாருக்கும் 3000 ஒட்டகம் கிடையாது, 500 ஏர்மாடு கிடையாது, 500 கழுதை கிடையாது, 7000 3000 ஒட்டகம், 7000 ஆடு, 3000 ஒட்டகம், ஆமா, 500 ஏர்மாடு, 500 கழுதை, பணிவிடைக்காரங்க. ஆமா. நம்ம வீட்டுல விஞ்சி போனா ஒரு வேலைக்காரன் வச்சிருப்போம், அவனுக்கு திரளான வேலைக்காரங்க வச்சிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் யோபுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாவற்றையும் யோபு இழந்துட்டான். ஐயா, அம்மா, இன்னைக்கு நீங்க ஒரு வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு உலகம் சொல்லலாம். ஒரு காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பண்ணையம் இருந்திருக்கலாம், பெரிய சொந்த வீடு இருந்திருக்கலாம், நீங்க மைனர் செயின் போட்டிருக்கலாம்,
அந்த நாட்கள்ல ரெட்ட மாட்டு வண்டி ஓட்டின குடும்பமா நீங்க இருக்கலாம். அந்த நாட்கள்ல பெரிய ஜமீனுக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு தாத்தாவுடைய குடும்பமா இருக்கலாம். அன்னைக்கு வெள்ளக்காரனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண குடும்பமா உன் குடும்பம் இருக்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து, அவங்க இழந்தது ஒருவேளை நம்முடைய தாத்தா பாட்டி குடிச்சு இழந்திருக்கலாம், சீட்டாடி இழந்திருக்கலாம், வேற ஏதாவது தவறான விஷயத்துல என்ன பண்ணிருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம். இன்னைக்கு சிலர் சொல்றதை பார்த்திருக்கிறேன், அந்த தெரிந்து பாருங்க, அந்த ரெட்டப்பனை மரத்துல இருந்து இதுவரைக்கும் எங்க தாத்தா சொத்துங்க அப்படிப்போம். இன்னைக்கு நம்ம வாடகை வீட்டில் உட்காந்துருப்போம். நம்ம ஆமா, அன்னைக்கு டிவி வாங்கினதுல முத வீடு உங்க வீடா தான் வந்திருக்கோம். இன்னைக்கு கலைஞர் டிவி கூட உங்க வீட்டில் ஓடாம உட்காந்துட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்த்துட்டு, பக்கத்து வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம். அல்லேலூயா, ஆமென். எல்லாத்தையும் யோபு இழந்துட்டான். இந்த நிலைமையில ஒரு மனுஷன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரணும்? இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கலாம். பாஸ்டர், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் பாஸ்டர், என் மதிப்பை இழந்துட்டேன், என் சரீர பலனை இழந்துட்டேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். யோபு போல இருக்கிறீங்களா? இந்த நிலைமையிலையும் உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? நாம சொல்லுவோம், இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுள் ஒருத்தன் இருக்கானா, இவன்லாம் நல்லா இருக்கான ஐயா, இவனுக்கு இந்த சொத்துலாம் எப்படி வந்துச்சு தெரியுமா? நம்ம சொல்லுவோம், இவன் அப்படி ஏமாத்தி அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி இந்த சொத்தை வாங்கினாயா, அன்னைக்கு அந்த அம்மாட்ட பொய்யா கையெழுத்து வாங்கி சொத்தை வாங்கிட்டானுங்க ஐயா சொல்றாங்களா? உலகத்துல பேசுறாங்களா? ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த சொத்து உனக்கு வந்துச்சு, அன்னைக்கு அவங்க தாத்தாவுடைய செத்ததுக்கு அப்புறம் கை நாட்டை வாங்கிட்டாயா அப்படிம்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் கை நாட்டை வாங்கிட்டாயா, இன்னைக்குதான் அந்த சொத்து அப்படிம்பாங்க. ஆமென். யோபு இவ்வளவு சொத்து இருந்தோம், எல்லாம் யோபுடைய வாழ்க்கையை விட்டு போன போதும் யோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் கவனம். ஆமென். 1, யோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, முதலாவது வார்த்தையை ஆண்டவர் கற்றுத் தர்றாரு. யோபு 31:30. வாசிங்க. சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. சரி, அதே நேரத்துல 1:22 வாசிங்க. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல். இல்லம்மா, 1:22மா வாசிங்க, யாரும் வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் எவை அந்த கேள்வி வரணும். எவை எல்லாவற்றிலும் 3000 ஆடு போன போதும், 3000 ஒட்டகம் போன போதும், 7000 ஆடு போன போதும், 500 ஏர்மாடு போன போதும், 500 கழுதை போன போதும், 10 பிள்ளைகள் அவனை விட்டு போன போதும், அவன் சரீரத்தில் தாங்க முடியாத வலியும் வேதனையும் வந்த போதும் வேதம் சொல்லுகிறது அவன் வாயினால் பாவம் செய்யலை. ஆமென். நம்ம என்ன சொல்லிருப்போம்? நான் ஜெபம் பண்ண ஜெபம் உலகத்துல என்ன மாதிரி யாருமே ஜெபம் பண்ண முடியாது, அப்படி இருந்தும் என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. என்ன மாதிரி யாரும் உபவாசம் பண்ண முடியாது, அப்படி இருந்தும் என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. என்ன மாதிரி யாரும் ஊழியம் செய்ய முடியாது, அப்படி இருந்து என் வாழ்க்கை இப்படி போச்சு. இப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா வாயினால யோபு பாவம் செய்யல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு வார்த்தை கூட யோபு என்ன பண்ணல, பாவம் செய்யல. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரை திட்டல. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த சிலர் குடும்பங்கள் வந்திருக்கீங்க, ஆண்டவரை அறியாத உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பாடுகள் வந்துட்டுனா, இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா, ஏன் தான் என்ன இப்படி சோதிக்கானோ தெரியல, எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி வந்துருச்சுன்னு தெரியல. ஊர்ல இருக்கிற அயோக்கிய பையெல்லாம் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும்தான் இப்படி வருது, பட்ட காலிலே படுது, என் குடும்பத்துல மாத்திரம் தான் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. கடவுள் ஒருத்தர் இருந்தா இப்படி நடக்குமா? உலகத்துல கடவுளே இல்ல. இப்படி பேசுற மக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் அறிஞ்ச நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும், எது உங்களை விட்டு போனாலும், எந்த சூழ்நிலைக்கு நீங்க கர்த்தருடைய கிருபையினால் நடத்தப்பட்டாலும்,
உங்க வாயினால பாவம் செய்யக்கூடாது. அதைத்தான் யோபுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்றோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அதை செஞ்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பாடுகளை போகும்போது, அவமானத்துக்குள்ள போகும்போது, தனிமைக்குள்ள போகும்போது, எனக்கு நேரம் என்ன அறியாம கோபம் வரும்போது, ஆண்டவரே நீர் என்னை நடத்துகிற இந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லி இருக்கிறேன். நான் அதனால தைரியமா சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவரே வாயினால பாவம் செய்யறதுக்கு யோபு என்ன பண்ணல? விடல. நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? நான் சொல்றேன், பாடுகள் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது ஒரு நாள் உங்க வாயில பாவம் செய்யாதீங்க. இது இல்ல, அது இல்ல, அது இல்ல, இது இல்ல. இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க, இருக்கிறதுல மகிழ்ச்சியா இருங்க, இருக்கிறதுல மகிழ்ச்சியா இருங்க. இது கூட இன்னொருத்தன் இல்லாம இருக்கான், கர்த்தர் இதை தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். பாடுகள் வரும்போது நீங்க பாவம் செய்யாதீங்க, உங்க வாயினால பாவம் செய்யாதீங்க. எஸ். ஆண்டவரை கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவரை குற்றப்படுத்தாதீங்க, ஆண்டவரை திட்டாதீங்க. நான் ஜெபம் பண்ணி அப்படி நடந்துச்சு, சபைக்கு போய் அப்படி நடந்துச்சு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நான் ஓஹோன்னு இருந்தேன். சோத்திரம். நான் சொல்றேன், இன்னைக்கு அதெல்லாம் உன்னை விட்டு போனாலும் உன் ஆத்துமா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும். ஆமென். விலையேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரு. எஸ். விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. உங்களுடைய காலம் முடிந்து நீங்க பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் எழும்பி நின்று உன்னை வரவேற்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, பாடுகள் வரும்போது வாயினால பாவம் செய்யாதீங்க. என்ன பண்ணாதீங்க? வாயினால பாவம் செய்யாதீங்க. வாயினால பாவம் செய்யாதீங்க. இரண்டு வாயினால பாவம் செய்யல. 2 யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நல்லா கவனிங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். உனக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். உனக்கு வீடு கொடுத்தது யாரு? கர்த்தர். வேலை கொடுத்தது யாரு? கர்த்தர். படிப்பு கொடுத்தது யாரு? கர்த்தர். திறமை கொடுத்தது யாரு? கர்த்தர். கணவனை கொடுத்தது யாரு? கர்த்தர். மனைவியை கொடுத்தது யாரு? கர்த்தர். பிள்ளையை கொடுத்தது யாரு? கர்த்தர். மாமனாரை கொடுத்தது யாரு? கர்த்தர். மாமியாரை கொடுத்தது யாரு? கர்த்தர். மருமகளை கொடுத்தது யாரு? கர்த்தர். கொழுந்தியாவை கொடுத்தது யாரு? கர்த்தர். நாத்தனாவை கொடுத்தது யாரு? கர்த்தர். உனக்கு ஒண்ணு தந்தது யாரு? கர்த்தர். ஆமென். நீ தேடல, கர்த்தர் தான் உனக்கு தந்தார். ஆமென். அத விசுவாசிக்கணும். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தான் தந்தாரு. எஸ். பிள்ளைகளை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. சபையை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஊழியக்காரரை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. சக விசுவாசிகளை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இந்த தேசத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர். ஆமென். நல்லா விளங்கிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பிசாசு எடுத்தா நாங்க போடல, கர்த்தர் தான் ஜலத கொடுப்பாரு, கர்த்தர் தான் ஜலத நம்ம வாழ்க்கையில எடுப்பாரு. ஆமென். 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 கர்த்தர் தான் கொடுப்பாரு. எஸ். கர்த்தர் தான் எடுக்கவும் செய்வாரு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, வாசிங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பாடுகள்ல என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா. கொடுக்கும் போது உனக்கு என்ன சந்தோஷம் இருக்கோ அதை உன்கிட்ட இருந்து கர்த்தர் எடுக்கும் போது அந்த சந்தோஷம் உனக்கு இருக்கணும். ஆமென். அதான் உன் முதிர்ச்சி. எஸ். 3000 ஆடை கொடுக்கும்போது, 3000 ஒட்டகத்தை கொடுக்கும்போது அவனுக்கு என்ன மகிழ்ச்சி இருந்துச்சோ அதே மகிழ்ச்சி 3000 ஒட்டகம் அவனை விட்டு கர்த்தர் எடுக்கும் போது இருந்துச்சு. 7000 ஆடு அவனுக்கு இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அவ்வளவு ஆடு அவனை விட்டு எடுபட்ட போது அவனுக்கு அந்த சந்தோஷம் இருந்துச்சு. 500 கழுதை அவனுக்கு இருக்கும்போது என்ன சந்தோஷம் இருந்துச்சோ 500 கழுதை அவனை விட்டு போகும்போது அந்த சந்தோஷம் இருந்துச்சு. அப்படின்னா பொருள் அவன் சந்தோஷத்தை தடுக்க முடியவில்லை. காரணம், அதை தாண்டி ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை யோபு அறிந்திருந்தான். ஆமென். பொருள் அல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிப்பது, பணம் அல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிப்பது, வீடு அல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிப்பது, வாகனம் அல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிப்பது. இவை எல்லாவற்றையும் உனக்கு படியளக்கிற ஆண்டவர் உன்னோடு இருப்பது அவனுக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. 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 ஆமா. சில நேரம் சில பொருள் வரும்போது சந்தோஷம் இருக்கும், சில பொருள் போகும்போது சந்தோஷமா இருக்கணும். ஆமென். 3 பவுன் செயின் நம்ம கழுத்துல இருக்கும்போது சந்தோஷம், அது பேங்க்குக்கு போயிட்டு நமக்கு துக்கப்படக்கூடாது. சந்தோஷமா இருக்கு. ஆமென். கர்த்தர் உனக்கு தருவார். எஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமா. நான் ஊழியத்துக்கு வரும்போது
நான் எப்படி இருந்தேன்னா, இந்த கையில் மோதிரம் போட்டிருப்பேன், இந்த சைடில் பிரைஸ்லெட் போட்டிருப்பேன் தங்கத்தில். அப்படி தான் இருந்தேன். இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு வரும்போது அது ஸ்தாபன ஒழுங்குகள், சபை ஒழுங்குகளுக்கு கழட்டினேன். ஆமென், ஆமென். ஆமா. ஏன் சொல்றேன், நான் கர்த்தர் சிலதை கொடுப்பார், கர்த்தரே சிலதை எடுப்பார். ஆமென். கவலைப்படக்கூடாது. எஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஐயையோ, ஆடு செத்து போயிட்டு வருத்தப்படாதீங்க, மாடு செத்து போயிட்டு வருத்தப்படாதீங்க. இதுல சிலர் இன்னும் ஒரு படி மேல போய் கவலைப்படாதீங்க. உங்க உயிர் போக வேண்டியது ஆடோட போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இன்னும் சிலர் ஒரு படி மேல போய் தலைக்கு வந்தது தலப்பாவோட போயிட்டு. என்ன ரைமிங், என்ன டைமிங். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னதான் ஆண்டவருக்கு என்ன கண்ணு தெரியாதா? உன் தலையை வெட்டதுக்கு போல உன் தலப்பாவை வெட்டுறதுக்கு அவர் பெரியவருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தலைக்கு குறி வச்சா தலையை தான் தூக்குவாரு, தூக்கிடுவாரு. தலப்பாவுக்கு குறி வச்சா தலப்பாவை தூக்குவாரு. அவர் பெரியவருங்க. அவர் குறி மிஸ் ஆகாது, அவர் குறி மிஸ் ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். பாடுகள்ல ஏதோ ஒன்று ஒரு மாதிரி ஆயிட்டுன்னா சோர்ந்து போயிடாதீங்க. மாடு அல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது, ஆடு அல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது, வீடல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது, வாகனம் அல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது, 5 பவுன் தங்க சங்கிலி அல்ல உன் சந்தோஷத்தை தீர்மானிப்பது, உன் திறமை அல்ல சந்தோஷத்தை தீர்மானிப்பது. எது உனக்கு இருந்தாலும், எது உன்னை விட்டு எடுபட்டாலும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அங்க வந்துடணும். எஸ். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு தன் வாழ்க்கையில பாடுகள் இருக்கும்போது அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, முதலாவது வார்த்தை, பாவம் செய்யல. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை திட்டல, ஆண்டவரை குறை சொல்லல, ஆண்டவரை குற்றப்படுத்தல. இந்த பாரியா உம்மத்தான நம்பி வந்தேன், இப்படி ஆக்கிட்டீரேன் சொல்லல. நம்ம வாழ்க்கையில பாடு வரும்போது உம்மை நம்பி தானே வந்தேன், நீர் சொன்னபோது தானே வந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீர்? உமக்கு கண் இருக்கா இல்லையா? நீ பாக்கிறா இல்லையா? இல்ல கண்ணுல தான் கண்ணாடி போட்டிருக்கிறா? என்னடா உமக்கு பிரச்சனை? நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, நீர் பாக்கிறா இல்லையா? என் ஜெபம் உமக்கு கேட்கா இல்லையா? காது கேட்கா இல்லையா? அப்படி எல்லாம் கேட்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு உங்களை விட நல்லா கண்ணு தெரியும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு உங்களை விட நல்ல காது கேட்கும். எஸ். ஆமா. சமீபத்துல எனக்கு ஒரு பிரச்சனை, பக்கத்துல பைபிள் வச்சா தெரிய மாட்டேங்குது, தூரம் வச்சா தான் தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. போச்சு, வயசாகுது இல்ல. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தன் வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள் இருக்கும் போது யோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை நம்பர் 1, பாவம் செய்யல. அப்படின்னா ஆண்டவரை திட்டல, குறை சொல்லல, குற்றப்படுத்தல. சில ஆட்கள் பாடுவாங்க, ஆண்டவரை தேடி வந்ததுனால தான் நான் நாசமா போனேன். நீ உயிரோட இருக்க, இல்லைன்னா உன்னை கொன்னே போட்டிருப்பானுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமா. இதுல வேற நம்ம வீராப்பா பேசுறது, ஆண்டவரை நம்பி வந்து நான் நாசமா போயிட்டேன். எப்படி பாஸ்டர் கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? தீர்க்க தரிசனமா சபைக்கு வரோம், அப்படிதான் வரோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி வந்து நிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை நம்பி நம்பி நான் நாசமா போயிட்டேன். எங்க நீ நாசமா போன? உனக்கு 3 வேளை சாப்பாடு யார் தர்றது? ஆண்டவர். உன்னை பிரேக் பிடிக்காத வண்டி போயிட்டு ஒழுங்கா வருதே, யார் செய்யறது? ஆண்டவர். உன் திறமை நினைச்சுக்கிறியா? இல்ல, கர்த்தர். எஸ். அவர் ஒரு நிமிஷம் மறந்திருந்தாருன்னா போற வண்டியில உள்ள போயிருக்கும். ஆமென். ஆமென். கர்த்தர். எஸ், கர்த்தர். அந்த பயம் நமக்கு இருக்கட்டும். சும்மா மத்தவ மாதிரி ஆண்டவரோட விளையாட கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. அப்ப நல்லா கவனிங்க. பாடுகள் யோபுடைய வாழ்க்கையில வரும்போது யோபுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, வாயினால பாவம் செய்யல. 2, ஸ்தோத்திரம் பண்ணா. ஆமென். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமா, கர்த்தர் தான் எனக்கு அதை தந்தார் பாஸ்டர், கர்த்தர் தான் அதை எடுத்தார் பாஸ்டர். ஸ்தோத்திரம். 3 வேளை சாப்பாடு தர்றாரு, நடத்துறாரு, அவ்வப்போது தேவையை சந்திக்கிறாரு, ஆச்சரியமா நடத்துறாரு. ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். உங்க வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருக்கணும். கொடுத்தது யாருதான்? கர்த்தர். நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கணும்னு, என் திறமையில வாங்கிட்டேன். ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை வாங்கிட்டோம்னா, ஏன்னா என் திறமையில வாங்கிட்டேன். கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆமென். கர்த்தர் தான் எடுத்தாரு. ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லு. மூன்றாவது யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கின்றேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. யோபுடைய வாழ்க்கையில பாடுகள் நடுவில் எல்லாத்தையும் இழந்தபோது, மற்றவர்கள் அவனை குற்றப்படுத்தும் போது, அவன் சரீரம் வியாதியா இருக்கும்போது, அவன் தனிமையா இருக்கும்போது, அவன் மனைவி நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்ன அந்த நிலைமையிலும் கூட யோபுடைய வாழ்க்கையில அவன் பேசுற வார்த்தையை பாருங்க, விசுவாச வார்த்தை. ஆமென். என்ன வார்த்தை? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன சொல்றான்? ஆண்டவன் செத்து போயிட்டான். ஆண்டவன் ஒருத்த உலகத்திலேயே இல்ல. பாருங்க, குடிகார பையன் நல்லா இருக்கான், அந்த தப்பு பண்றான் அவன் நல்லா இருக்கான், அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றவன் நல்லா இருக்கான் ஐயா, இந்த ரவுடி பையன் நல்லா இருக்கான் ஐயா. நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், அந்த ஆத்துல மண் அழித்துடுறான் பாரு அவன் நல்லா இருக்கான், அந்த செக் போஸ்ட்ல லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான் பாரு அவன் நல்லா இருக்கான். இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருப்பார்னு சொல்லல, இருக்கிறார். ஆமென். நான் பார்த்தேன், அதான் அர்த்தம். அவர் இருக்கிறாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்ப சொல்றான்? எப்ப சொல்றான்? எல்லாம் இழந்து தோல் அழுகி போன பின்பு, சரீரம் அழுகி நாறுது, மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடுங்கிறா, எல்லாவற்றையும் இழந்தாச்சு, வாழ்ந்து கெட்ட குடும்பங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஆமென். ஆமென். தரையில உட்கார்ந்து இருக்கான். அந்த நிலைமையில சொல்றான், என் மீட்பர் உயிரோடு. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் சொல்றேன், உங்க பாடுகள்லயும் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அதான் விசுவாசம். ஆமென். அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் பூமியின் கடைசி நாட்கள் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். பவுல் சொல்றான், நான் விசுவாசித்திருக்கிறார் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும், என் ஆண்டவரை குறித்து எனக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரியும் என் ஆண்டவரை குறித்து. ஆமென். பாடுகளை நீங்க சொல்லணும், எனக்கு தெரியும் என் ஆண்டவரை குறித்து. ஆமென். என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார். பூமியின் கடைசி நாட்கள் வந்து நிற்பார். அடுத்து, இந்த தோல் முதலானவைகள் அழுகின பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். இதான் விசுவாச வார்த்தை. ஆமென். முதல்ல என்ன சொல்றான்? இந்த தோல் முதலானவைகள் அழுகிட்டு. தோல் முதலான அழுகிட்டுனா என்ன இருக்கும்? எலும்பு. யார சொல்றீங்க? தோல் அழுகிட்டுனா என்ன இருக்கும்? தசை. தோல் சதையெல்லாம் அழுகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? எலும்பு தான் இருக்கும். ஆனா அவன் என்ன சொல்றான்? அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். எப்படி? எப்படி? இங்க தோல் அழுகிட்டு அவன் சொல்றான், நான் மாம்சத்திலிருந்து கர்த்தரை பார்ப்பேன்னு. அதான் விசுவாசம். இந்த தோல் இப்ப அழுகும், என் மீட்பர் வருவாரு, அவருடைய கரத்தை என் சரீரத்துல வைப்பாரு, எனக்கு புத்துபலன் உண்டாகும், என் தோல் முதலானவை எனக்கு உண்டாகும், நான் மாம்சத்தில் அவரை பார்ப்பேன். எஸ். நான் ஆண்டவரை பார்ப்பேன். ஆமென். 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 நான் ஆண்டவரை பார்ப்பேன். எஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். ஆமென். அதான் விசுவாசம். அடுத்து, தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்றது இல்ல, ஆண்டவர் அங்க பார்த்தேன் இல்ல, நான் பார்ப்பேன். ஆமென். நான் பார்ப்பேன். எஸ். நான் பார்ப்பேன். ஆமென். நான் பார்ப்பேன். ஆமென். நீங்க சொல்லுங்க, பாடுகள் இருக்கிற நான் பார்ப்பேன். என் தேவனுடைய கரம் என்னை மீண்டும் ஆசீர்வதிக்கிறதை நான் பார்ப்பேன். இழந்தவைகளை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறதை நான் பார்ப்பேன். ஒன்னு இழந்தேன், திரும்ப பல ஆயிரக்கணக்காய் கர்த்தர் எனக்கு திரும்ப தரதை நான் பார்ப்பேன். ஆமென். ஒரு பவுனை இழந்த எனக்கு கர்த்தர் பல பவுன்களை தருவார், அதை நான் பார்ப்பேன். ஆமென். மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், ஆவிக்குரிய பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பார்ப்பேன். ஆமென். உலகத்துல சொல்றான்ல,
நீ நல்லா இருந்துருவியா, உன்னை நான் பார்த்துக்கிறேன். உலகம் அப்படி சொல்லும், நம்ம சொல்லணும், நான் பார்ப்பேன். ஆமென். என்ன நீங்க நல்லா வச்சிருக்கிறத நானே பார்ப்பேன். ஆமென். நான் நல்ல துணி உடுத்துறத நானே பார்ப்பேன். ஆமென். நல்ல வீட்டுல குடியிருக்கிறத நானே பார்ப்பேன். ஆமென். நல்ல வாகனத்துல நான் போறத நானே பார்ப்பேன். ஆமென். நல்ல வேலையில நான் இருக்கிறத நானே பார்ப்பேன். ஆமென். நல்ல ஆரோக்கியமா நான் இருக்கிறத நான் பார்ப்பேன். எஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாப்பீங்க, நீங்க பாப்பீங்க. ஆமென். வேற ஒருத்தன் இல்ல, நீங்க பாப்பீங்க. ஆமென். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கட்டும். எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பாப்பேங்க. ஆமென். எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா? ஆமென். எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா? ஒரு பயங்கரமான விசுவாசம். இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்கு வரட்டும். நான் பாப்பேயா, என் மகன் நல்லா இருக்கிறத நான் பாப்பேன். என் மக நல்லா இருக்கிறத நான் பாப்பேன். என் பிள்ளை நல்ல வேலையில் இருக்கிறத நான் பாப்பேன். என் மக கை நிறைய சம்பாதிக்கிறத நான் பாப்பேன். என் பிள்ளைக்கு நல்ல வரன் வருகிறத நான் பாப்பேன். என் குடும்பத்துல நல்ல சந்ததி கரு உருவாகுங்கிறத நான் பாப்பேன். நல்ல வீட்டை நான் கட்டுவேன்னு நான் பாப்பேன். நல்ல தோட்டத்தை நான் பயிர் நடுவேன் நான் பாப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பாப்பேன். ஆமென். வேற ஒருத்தன் இல்ல, எவனோ சொல்றது இல்ல, என் கண்ணு பாக்கும். ஆமென். என் கண்ணு பாக்கும். ஆமென். உங்க கண்ணு பாக்கும். எஸ். அத பார்க்காத வரலையும் கர்த்தர் உன்னை எடுக்க மாட்டார். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறார். எஸ். அல்லேலூயா. 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 ஆமென். ஆமென். வார்த்தை எவ்வளவு பெரிய விசுவாசம் தெரியுமா? அப்போ பாடுகள்ல, உபத்திரவத்துல, வேதனையில, இழப்புல பாவம் செய்யக்கூடாது. வாயினால பாவம் செய்யக்கூடாது. ஏன் இப்படி செஞ்சிட்டீங்க ஆண்டவரே? உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, வயிறு இல்லையா, நரம்பு இல்லையா, ரத்தம் இல்லையா, சதை இல்லையா, எல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு எல்லாம் இருக்கு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்யக்கூடாது. இரண்டாவது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். ஆமென். ஒண்ணு நம்மகிட்ட வரும்போது என்ன சந்தோஷம் இருக்குதோ, ஒண்ணு நம்மளை விட்டு போனாலும் சந்தோஷமா இருக்கும். ஆமென். ஆம். அதுக்கு பின்னால போய் துக்கப்பட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ போச்சடா சாமின்றா கூடாது. ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மெச்சூரிட்டியும் அந்த பக்குவமும் உனக்கு வந்துடணும். மூன்றாவது, விசுவாசம். ஆமென். அந்நிய கண்கள் அல்ல, என் கண் பார்க்கும். ஆமென். நான் எதை இழந்தேனோ என் கண் திரும்ப அதை பார்க்கும். ஆமென். கடைசியா ஒண்ணு சொல்றேன். யோபு 42:7. யோபு 42:7. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என் தாசனாகிய யோபு பேசினது போல் எப்படி நிதானமாய் பேச. எப்படி நிதானமாய் பேச. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எப்படி நிதானமாய் பேசவில்லை. நிதானமா சொல்லுங்க. நிதானமாய். பாடுகள்ல, பிரச்சனைகள்ல, இழப்புல, நெருக்கத்துல நிதானமா பேசணும். சொல்லுங்க. நிதானமாய் பேசணும். கோபப்பட்டு பேசக்கூடாது. கோபப்பட்டு பேசவே கூடாது. நிதானமா பேசணும். சொல்லுங்க. நிதானமா. நிதானம். அதாவது இது கொஞ்சம் நடைமுறை சாத்தியத்துல ரொம்ப கஷ்டம். கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. நடைமுறை சாத்தியத்துல கஷ்டம். நிதானமா பேசுறது. நிதானமா. ஆனா நம்ம நிதானமா பேசுறது எதை காண்பிக்குதுன்னா நம்ம முதிர்ச்சியை காண்பிக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அல்லேலூயா. ஒரு காரியத்தை கேட்ட உடனே சட்டு நமக்கு கோபம் வரும். கோபம் வந்தவொடனே அடுத்து நம்ம வாயில என்ன வரும்? என்ன கேட்டாங்களோ அதுக்கு ஈக்குவலா ஒரு வார்த்தை வந்துடும். ஆமா. யோபுடைய 4 நண்பர்களும் வந்து, யோபு நீ ரொம்ப யோக்கிய நாட்டம் பேசாத, நீலாம் அப்படி ரொம்ப பரிசுத்தவான் கிடையாது, நீ பாவம் செஞ்சிருக்கிற, அதனாலதான் தேவன் உன்னை தண்டிச்சிருக்கிறாரு. நீதிமான என்னைக்காவது கடவுள் தண்டிப்பாரா? உன்னை மட்டும் தண்டிக்கிறாருன்னா நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற. நீ சர்வ வல்லவரோடு போராடாத, அவருடைய கரம் உனக்கு எதிராக இருக்கு. நீங்க யோபுவை முழுசும் வாசிங்க. அதுல லாஸ்ட்ல ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், அவன் பேசுற வார்த்தை யோபு ரொம்ப குத்தி கிழிக்கும்.
அந்த யோபுடைய அந்த கடைசி 3-4 அதிகாரங்களை, அதாவது அவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு முன்னால் இருக்கிற 3-4 வார்த்தைகளை பாருங்க. அதெல்லாம் பேசுனது ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். நீங்க நான் உங்களுக்கு அதை திருப்பி காட்டுறேன் பாருங்க. அந்த வார்த்தைகள் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் பேர் எலிகு. அவன் பேர் என்ன? எலிகு. ஆமா, பாருங்க. நான் நினைக்கிறேன் 30 இல்ல 32ல இருந்தே வருது. 32ல இருந்தே வரும். இதுக்கு முன்னால பேசினவங்க எல்லாரும் ரொம்ப வயசு மூத்தவங்க. இவன் ரொம்ப சின்னவன், யோபு விட ரொம்ப சின்னவன். அவன் சொல்றான், எனக்கு முன்னால அவங்க எல்லாம் பெரியவங்க, அவங்க எல்லாம் பேசட்டும் நான் காத்திருந்தேன், ஆனா அவங்க பேசுறதை நீ கேட்க மாட்டேங்குது. ஆகினால உமக்கு பதில் சொல்லணும், என் இருதயம் துடிக்குது, உமக்கு நான் பேசிதான் ஆகணும், நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசாதிரும். அவன் பேசுறான், நீ ரொம்ப யோக்கியமா பேசாதிரும் அப்படின்னு. யோபுவை இப்படித்தான் பேசணும்ல, அப்படி காயப்படுத்தி பேசுவான். நீங்க உட்கார்ந்து பொறுமையா இந்த வசனத்தை வாசிக்கணும்னா விடிய காலம் எந்திங்க, எந்த சத்தமும் காதுல விழாம கம்முன்னு இருக்கும்போது பொறுமையா பைபிள் வாசிங்க. பயங்கர டேஸ்டா இருக்கும், பயங்கர டேஸ்டா இருக்கும். ரொம்ப சின்ன பையன், அவனும் யோபுடைய நண்பர்ல ஒருத்தன். அவன் பேசுற 30 வாசிங்க. அது யாரு? வாசிங்க 32:6 வாசிங்க. சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை, அருமையான வார்த்தை. நான் இளவயதுள்ளவன். அவன் என்ன சொல்றான்? நான் இளவயதுள்ளவன். யார் சொல்றா? எலிகு. எலிகு சொல்றான். அப்போ அவனுக்கு முன்னால பேசினவங்க எல்லாம் யாரு? வயசுல பெரியவங்க. வயசுல பெரியவங்க. இவன் யாரு? சின்னவன், சின்ன பையன். எலிகு என்னும் எபூசியன் பிரதியுத்தரமாக, நான் இளவயது உள்ளவன், நீங்களோ விருதாப்பியர். விருதாப்பியர்னா நீங்களாம் பெரியவங்க, நீங்களாம் மூத்தவங்க, அதான் அர்த்தம். நீங்களாம் மூத்தவங்க. ஆகையால் நான் அஞ்சி. பாருங்க, நீங்களாம் பெரியவங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் பயந்து என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். நீங்களாம் பேசுறீங்க யோபுட்ட, எனக்கும் பேசணும்னு துடிக்குது, ஆனா நீங்களாம் பெரியவங்க, நீங்க யோபுவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். முதியோர் பேசட்டும், நீங்களாம் பெரியவங்க, நீங்க பேசுங்க. இப்போ வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் இருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவியுண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். பெரியோரை எல்லாம் ஞானிகள் அல்ல. அடுத்து சொல்றான், இதுக்கு முன்னால பேசுற நீங்களாம் ரொம்ப ஞானிகள் இல்லடாங்க. அதான் அர்த்தம். நீங்க நல்ல தனியா விடிய காலம் உட்கார்ந்து பொறுமையா அந்த பைபிள் வாசிங்க. பைபிள் வாசிக்கும் போது டேஸ்டா இருக்கும். அவன் சொல்றான், ஓ நீங்களா அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்களா பெரிய ஞானி நினைச்சிக்கலையா அப்படின்னு இங்க சாடுறான். சாடி இப்ப என்ன பண்றான் பாருங்க, வாசிங்க. பெரியோர்கள் ஞானிகள் அல்ல, என்ன சொல்றான்? முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. பெரியவர்கள் முதியவர்கள் இது எல்லாமே யாரு? முன்னால 2 பேர் பேசினானுங்கல்ல, அந்த எலிப்பாசு இவங்க எல்லாம். ஆகையால் எனக்கு செவி கொடுங்கள். இப்ப சொல்றான், இப்ப நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. நானும் என் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவேன் என்றான். நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இப்ப நானும் பேசுறேன். இதோ உங்கள் வசனங்கள் முடியும் மட்டும் காத்திருந்தேன். நீங்க பேசுற வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன். நீங்கள் சொல்லத்தக்கதை ஆராய்ந்து தேடு மட்டும் உங்கள் நியாயங்களுக்கு செவி கொடுத்தேன். நான் உங்கள் சொல்லை கவனித்தேன். ஆனாலும் இதோ உங்களில் யோபுக்கு நியாயத்தை தெரிய காட்டி அவருடைய வசனங்களுக்கு ஏற்ற பிரதியுத்தரம் சொல்லுகிறவன் இல்லை. உங்களுக்கு பேச தெரியலன்ட்டான். டோட்டல் வார்த்தை, உங்க எவனுக்கும் பேச தெரியலன்ட்டான். ஆமென் ஆமென். உங்க யாருக்கும் பேச தெரியலையா? இப்ப நான் பேசுறேங்க. ஒரு சின்ன பையன் யோபுவை குத்தி பேசும்போதும் யோபுடைய முதிர்ச்சி, ரொம்ப பொறுமையா, ரொம்ப பொறுமையா, சின்ன பையன் அவன் பேசும்போதும் யோபு ரொம்ப பொறுமையா காமா அதை டீல் பண்ணுவான் பாருங்க. அதாவது ஒரு பெரியவங்க நம்மளை திட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ பெரியவங்களுக்கு நேர் பெரியவங்க சண்டை போட்டா கோபம் வராது.
ஒரு பெரியவங்களை ஒரு சின்னவன் திட்டா அந்த பெரியவங்களுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். ஏடா முளைச்சு 3 எல்லாம் விடல, என் வயசு இருக்க மாட்டா உன் அணிவு, என்ன சொல்ற, என் அனுபவம் இருக்க மாட்டா உன் வயசு, தட்டி பல்ல உடைச்சிரும் அப்படிமாங்க. அந்த கோபம் வரும், அந்த கோபம் வரும். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு பேசணும்னு சொல்றேன். இவ்வளவு நேரம் நீங்க உங்களுக்கு யாருமே பேசலன்ட்டான். நீங்க எல்லாம் பேசுங்க, நீங்க பேசுற வரைக்கும் நான் பொறுமையா இருந்தேன். உங்களுக்கு யாருக்குமே யோபுக்கு சரியா பேச தெரியலன்ட்டான். தெரியல. யோபு அதை பொறுமையா கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த அதிகாரம்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். யோபு ரொம்ப அமைதியா அவரை பேச விட்டு அமைதியா இருப்பாரு. யோபுடைய முதிர்ச்சி ஆவிக்குரிய உலகின் தலை சிறந்த முதிர்ச்சி. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் இந்த நாட்கள்ல இந்த முதிர்ச்சி தான் தரணும், இந்த முதிர்ச்சி தான் தரணும். ஆமென். பாடுகள் எல்லாருக்கும் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடு. ஒருத்தருக்கு தலைவலினா ஒருத்தருக்கு வயிற்று வலி, ஒருத்தருக்கு வயிற்று வலினா ஒருத்தருக்கு கால் வலி, ஒருத்தருக்கு கால் வலினா ஒருத்தருக்கு கை வலி, ஒருத்தருக்கு முதுகு வலி. யாரும் அவங்க பேசுறாங்க, பேச விடாதீங்க. வசந்த கவனிங்க, கவனிங்க. அப்போ கவனிங்க, 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 கவனிங்க. அப்போ கடைசியில் சொல்றான், வாசிப்பா. ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள், மனுஷன் அல்ல தேவனே அவரை ஜெயம் கொள்ள வேண்டும். இப்ப சொல்றான், நீங்க என்னமோ பேசுனதுனால என்னமோ நடந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஒருத்தருக்கும் பேச தெரியல, யாருமே யோபு ஜெயிக்க முடியாது, கடவுள் தான் அவனுக்கு வெளிப்படுத்தணும் அப்படி பேசி இப்ப அவனை குற்றப்படுத்துவான் பாருங்க. அவர் என்னை பார்த்து பேசினதில்லை, நீங்கள் சொன்ன வார்த்தைகளினாலே நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுவதும் இல்லை. இவனுக்கு முழுவதும் இருக்கிற வரம் என்னன்னா ஹியரிங் நாலேஜ். இவனுக்கு ஹியரிங் நாலேஜ். யாருக்கு? எலிகுக்கு. இவன் என்ன பேசுனானுங்களோ இவனா பேச மாட்டான். நீங்க நல்லா கவனிங்க. நீங்க பேசும்போது கவனிச்சேன், நீங்க யோபு இப்படி பேசுனீங்கல்ல அப்படின்னு ஆரம்பிப்பான். நீங்க யோபு இப்படி பேசுனீங்கல்ல, உங்க ஃப்ரெண்டு யோபு நீங்க இப்படி பேசுனீங்கல்ல, அதுக்கு விஷயம் தான் அப்படிம்பான். அவர் ஒண்ணு பேசினார்ல, அதுக்கு விஷயம் தான் அப்படிம்பான். அவ்வளவு அழகா ஒரு சின்ன பையன் தான், ஆனா யோபு அப்படி குற்றப்படுத்துவான் பாருங்க. யோபு ரொம்ப அமைதியா இருப்பான். ஆமென். யோபு ரொம்ப அமைதியா இருப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, நிதானம் தேவை. யோபு நினைச்சா போடா வெளியே ஒரே வார்த்தை சொல்லிருக்கலாம். யோபு நினைச்சிருந்தா ஒரே வார்த்தை சொல்லி, ஒரே வார்த்தை. யோபு அவனை பேச விட்டு அமைதியா இருப்பான். யோபு அவனை பேச விட்டு அமைதியா இருப்பான். ஆனா இவனுக்கு எல்லாவனும் பேசினானுங்கல்ல, ஆண்டவர் கடைசியில் பேசுவாரு. அந்த 42ஆம் அதிகாரம் எல்லாம் ஆண்டவர் பேசின வார்த்தை. உங்க எல்லாரும் மேலே எனக்கு கோபம் வருதுடா, என் மகன் யோபு பேசுனது போல நீங்க நிதானமா பேசல. அப்ப என்ன இருக்கணும்? நிதானம் இருக்கணும். சொல்லுங்க, நிதானம் இருக்கணும். நிதானம் தான் நமக்கு பிரதானம். சொல்லுங்க, நிதானம் தான், நிதானம் தான் நமக்கு. நிதானமா பேசணும். ஆமென். எப்போ? ஒருத்தர் உங்களை குற்றப்படுத்தும் போது, ஒருத்தர் உங்களை காயப்படுத்தும் போது, நீ இருக்கிற வேதனையை சொல்லி காட்டி சிரிக்கும் போது, உன்னை முன்ன விட்டு பின்ன கைத்தட்டி பேசும்போது நீ நிதானமா இருக்கணும். நிதானமா. யோபு நிதானமா இருந்தான். ஆமென். யோபு நிதானமா இருந்தான். அப்படி நிதானமா இருந்ததுனாலதான் 42ஆம் அதிகாரத்துல எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் ஆண்டவர் திருப்ப கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு தேவை இந்த நிதானம். சொல்லுங்க, நிதானம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ முதலாவது ஒரு காரியம், பாடுகள் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அதாவது சில காரியத்தை நம்ம இழக்கும் போது, நம்முடைய சரீரத்துல வியாதிகள் வரும்போது, சிலர் உனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நீ செஞ்ச பாவம் தான் உன்னை குற்றப்படுத்தும் போது நாம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம வாயினால பாவம் செய்யக்கூடாது. ஆமென். 2, அந்த பாடுகள்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு ஸ்தோத்திரம் பண்ணணும். 3, விசுவாசமா இருக்கணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பூமியின் கடைசி நாட்கள் வந்து நிற்பார், இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி என் மாம்சத்துல நான் அவரை என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். 4வது, நிதானம் இருக்கணும். ஆமென். என்ன இருக்கணும்? நிதானம். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? நிதானம் இருக்கணும். நிதானம் இருக்கணும். பதறி பேசல, கோவப்பட்டு பேசல, இதான் கிடைச்ச சான்ஸ் விட்டு அடிடா அப்படின்னு அடிச்சு நவுட்டல. பிரைஸ் தி லார்ட். எதையும் இல்ல, நிதானமா பேசுறான். அவனை விட சின்ன பையன் அவனை வேதனைப்படுத்திட்டு இருக்கும் போது யோபு ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்றான். ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்றான். ஆமென். அவன் யோபுவை பேசுறதுக்கு அவனுக்கு வயசு கிடையாது, யோபுவை பேசுறதுக்கு அவனுக்கு அனுபவம் கிடையாது. ஆனா அவன் நண்பர்கள் அவனை பேசுனதெல்லாம் காதுல வச்சு பேசுறான்.
அவன் பேசும்போது அப்படி சொன்னாம்ல, நீர் அப்படி இருந்தீரா அப்படிமா. நீங்க வீட்டுல போய் வாசிங்க. யோபு ஒன்னும் பதில் பேச மாட்டான். யோபு பேச ஆரம்பிக்க கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். ஆமென். அப்ப அவர் பேச ஆரம்பிச்சிருவார். நீ அமைதியா போனா கர்த்தர் பேசுவார். நீ நிதானமா போனா கர்த்தர் பேசுவார். ஆமென். நீ கோபப்பட்டு நியாயம் தீர்க்கணும்னு நடக்காத, நீ விட்டுரு. ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் பேசுவார். ஆமென். நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவார். கர்த்தர் உன்னை வெறுமையா விட மாட்டார். ஆமென். நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தருவார். சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப நீ இழந்தது போல தெரியலாம். கர்த்தருடைய அனுமதி இல்லாம ஒன்னும் வாழ்க்கை நடக்கல. இந்த பாடுகள் எல்லாவற்றிலும் நீ பொறுமையாயிரு. ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஓ ரகபா ரதா ரகபா ஷக்கரதா ரபா. Praise the Lord. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Glory to God. Glory to God. Hallelujah. Hallelujah. Rika baba 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 baba. Ura baba kabara bara 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 bara. Riba baba kabara bara bara baba shantara bara kabara bara bara bara. Hallelujah. Hallelujah. நல்ல வாயை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Holy Spirit. 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 நல்ல உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ வார்த்தைக்கு நல்ல உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. 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 கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, வந்திருக்கிற தெய்வ ஜனமே, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டர். எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் வீடை இழந்துட்டேன், காட்டை இழந்துட்டேன், என் நகையை இழந்துட்டேன், என் பணத்தை இழந்துட்டேன், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என் சரீரத்தில் தாங்க முடியாத ஒரு வியாதி வந்துட்டு என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. இந்த கை வலி, இந்த கால் வலி, இந்த இடுப்பு வலி, இந்த நெஞ்சு வலி வரும்போது என் உயிரே போகுது. என் உயிரே போகுது. கொடுமையான வியாதி. இந்த வியாதியை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. இது இவளுக்கு தேவைதான், இது இவனுக்கு தேவைதான்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அல்லேலூயா. எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டாங்க. நீங்க தனியா இருக்கிறீங்க. பலர் உங்களை தூஷிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் என்ன பாஸ்டர் பண்றது, நான் என்ன பாஸ்டர் பண்றது? நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்க வாயினால பாவம் செஞ்சிடாதீங்க. தேவனை தூஷிச்சிடாதீங்க. உங்க வாயினால பாவம் செஞ்சிடாதீங்க. தேவனை தூஷணம் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதில் கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. உங்களை விட்டு போன எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, விசுவாசமா இருங்க. நான் பார்ப்பேன். யோபு சொல்றான், நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்ல, என் கண்கள் காணும்னு சொல்றான். உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆமென். நான்காவது, நிதானமா இருங்க. நிதானமா இருங்க. இந்த கிருபைகள் எல்லாம் ஆண்டவரிடத்துல கேளுங்க பார்க்கலாம். கிருபைகளை ஆண்டவர்ட்ட கேளுங்க. இந்த கிருபைகளை ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கும் எங்க சபைக்கும் இந்த கிருபையை தாரும். எங்க வாயினால் நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம்னு சொல்ல நாங்க விசுவாசமா இருக்க, நாங்க நிதானமா இருக்க, எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.